நீங்க ஸ்கூல் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அண்ட் காலேஜ் படிச்சிட்டு இருக்க டைம்ல சைடு இன்கம் ஏர்ன் பண்ண நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லும் வெறும் பார்ட் டைம் ஜாப்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த வீடியோல நான் 5 பெஸ்ட் ஸ்கில்ஸை பத்தி சொல்ல போறேன். ஏன்னா இந்த ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்கிட்டு இருக்க போகும்போது மந்த்லி 10,000 இருந்து 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் இதுல இருக்க எதனா ஒரு ஸ்கில்ல நீங்க நல்ல டீப்பா டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு நல்ல ப்ரொஃபஷனல் லெவல்ல கத்துக்கிட்டீங்கன்னா இதுவே ஒரு கரியரை பில்ட் பண்ணி மந்த்லி லேக்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் நல்ல பொசிஷனும் போக முடியும். நீங்க தம்ப்லைன் பார்த்துட்டு இல்ல டைட்டில் பார்த்துட்டு உள்ள வந்தீங்கன்னா நான் வெறும் ஜாப்ஸ் பார்ட் டைம் ஜாப் தான் போட்டுப்பேன். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் தேடுறாங்க. பட் முக்கியமான ஒரு விஷயத்த எல்லாரும் மறந்துடுறாங்க. இப்போ இருக்க இந்த ஏஐ வேர்ல்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக்கா போகும்போது உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் பாக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்கில்ஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம்னா உங்களோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல நீங்க காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது இல்ல ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போகும்போது நம்ம என்ன படிச்சா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும், இல்லை காலேஜ் முடிக்க போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சா நமக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ணி நல்ல பொசிஷன்ல ஒரு நல்ல சேலரியில் ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஜாப் பேஸ் பண்ணி இல்லாமல் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நம்பி ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் இருக்க எல்லா ஸ்கில்ஸும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஹை டிமாண்டில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் செக்மெண்ட்டாக பிரித்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடில் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நம்ம லிஸ்ட்ல 5th பொசிஷன்ல இருக்கிறது ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்கா இதுல என்னடா ஃபியூச்சர் இருக்கு, இதுல எப்படா மணி ஏர்ன் பண்ண முடியும், இதுல என்னடா கரியர் பில்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ற பெரிய தப்பே அதுதான். ஏன்னா நமக்கு எல்லார்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ திடீர்னு இன்ஜினியரிங் ஃபேமஸா இருக்கு, எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் போறாங்க. டாக்டர்னா டாக்டர் இல்லைன்னா ஒன்று கவர்மெண்ட் எக்ஸாம். இது மாதிரி எல்லாரும் ஒரே விஷயத்த ஃபாலோ பண்றீங்க. பட் அது தவிர இங்க நிறைய இடத்துல நிறைய டிமாண்ட் இருக்கு. அதுக்கேற்ற ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டோரி டெல்லிங்னா ஏதோ ஒரு கதை சொல்றது கிடையாது. ஸ்டோரி டெல்லிங் ஒரு ஆர்ட். நம்ம இப்போ ஒரு கதை சொல்றோம்னா அது விஷுவலா உங்க கண்ணு முன்னாடி வரணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரியை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் அது பேசிங் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஸ்டோரி டெல்லிங்ல. நீங்க பாக்குற இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸ், டைரக்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ், பிராண்ட் ஓனர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் இருக்க ஒரு காமனான விஷயம் என்னன்னா ஸ்டோரி டெல்லிங். இதை பத்தி ரீசெண்டா நிக்கில் காமத் கூட ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பாரு. One thing you all should totally spend time on is to become better storytellers. சரி, இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கரியர்லாம் பில்ட் பண்ணலாம், இதில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல சேல்ஸ் பர்சன் ஆகலாம், இல்லைனா ஒரு கண்டென்ட் கிரியேஷன் காப்பி ரைட்டர் ஆகலாம். இது மாதிரி இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கரியர் பில்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதத்தில் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஆட்ஸ் கூட எழுதி போடலாம். இது மாதிரி இதில் இன்னும் நிறைய கரியர்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் சொல்லணும்னாலே அதுக்கே ஒரு 10 நிமிஷம் போயிடும். அதனால் நான் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் கரியர் பில்ட் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதில் எல்லாத்தையும் படித்து பாருங்கள். இதில் நமக்கு எது செட் ஆகும், நமக்கு இது சூப்பராக வருமா, இதில் நம்ம போனால் கரியர் எப்படி பில்ட் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சிடும். அதில் கரியர் பில்ட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன் போகலாம். ஓகேவா? ஸோ அதனால ஸ்டோரி டெல்லிங்கை நான் 5th பொசிஷனில் வச்சிருக்கேன். சரி, இந்த ஸ்டோரி டெல்லிங்கை இப்போ நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்க, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, இந்த ஸ்டோரி டெல்லிங்கை கற்றுக்கிட்டு இருக்க போகும்போது நீங்கள் எப்படி சைடில் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். கோஸ்ட் போஸ்டிங். ஓகேவா? நான் கோஸ்ட் போஸ்டிங் என்னன்னா சிம்பிளா ஒரு லிங்க்டின் எடுத்துக்கோங்க. லிங்க்டின்ல பாத்தீங்கன்னா நிறைய சிஇஓஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய மேனேஜர்ஸ், அந்த பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க இல்ல ஹெச்ஆர்லாம் ஒரு போஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த அப்டேட் பண்றதுக்கு அவங்களோட பொசிஷன்ல உங்களுக்கு டைம் செலவு பண்ண கம்மியா இருக்கும். அதனால பின்னாடி ஒருத்தவங்க ஹையர் பண்ணி இதுதான் டாபிக், இதுதான் கண்டென்ட், ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்க எழுதி எங்களுக்கு கொடுங்க, நாங்க போஸ்ட் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஹையர் பண்ணுவாங்க. அதுலதான் கோஸ்ட் போஸ்டிங் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப் பெரிய லெவல்ல க்ரோ ஆகுது. ஓகேவா? 10 இயர்ஸ் பேக் கிட்டலாம் பாத்தீங்கன்னா யூடியூப் அவ்வளவு பேர் கிடையாது. இப்போ சில பேர் தான் வீடியோஸ் போட்டுருந்தாங்க. பட் இப்போ எல்லாரும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆயிட்டாங்க. அந்த எல்லா கண்டென்ட் கிரியேட்டருக்கும் டைம் அதிகமா தேவைப்படும் ஸ்கிரிப்ட் எழுத. ஏன்னா நிறைய ரிசர்ச் பண்ணணும். அதுல அந்த கண்டென்ட்டை இப்போ நான் உங்களுக்கு இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், அந்த விஷயம் உண்மையா இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதனால நிறைய ரிசர்ச் பண்ணணும். அது மூலமா ஏர்ன் பண்ண முடியுமா, இல்லை ஏர்ன் பண்ண யாருன்னா இருக்காங்க, அப்புறம் நான் அதை ஏர்ன் பண்ணி நான் ட்ரை பண்ணணும். இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும் ஸ்கிரிப்ட் எழுத போகும்போது. நான் சும்மா ஏதோ தானும் ஒரு விஷயம் தெரியுது அது அப்படியே எழுதி குத்தினா அது தப்பு இல்லை. ஸோ அதனால நீங்கள் அது பேக் எண்டில் அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவாங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகும்போது. அதனால ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு இப்போ ஹை டிமாண்டில் இருக்குது. யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் மெயில் ஐடியா யூடியூப் கீழே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மெயிலுக்கு கோல்ட் மெயிலிங் பண்ணுங்க. இது மூலயமா நீங்கள் பெரிய பெரிய ஆட்ஸ்க்கு எழுதலாம், பெரிய பெரிய கம்பெனிக்கு ஒரு ஸ்டோரிக்கு எழுதலாம், இல்லை ஸ்டோரி போர்டு வைப்பாங்க தெரியுமா, அது மாதிரி நிறைய விதத்தில் ஏர்ன் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன, அது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே பாருங்க. அண்ட் இப்போ நாங்கள் வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயமும்
எல்லாம் ஏர்ன் பண்ணுற விஷயமும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் நான் கொடுத்துருக்க லிங்க் வந்து அது மூலிமா தான் நான் கற்றுக்கினதாக இருக்கும். அந்த மாதிரி லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலிமா நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே ரீச் அவுட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பொசிஷன் இருக்குது பிளாகிங். ஏன் நான் ஃபஸ்ட் பொசிஷன் வச்சேன்னா ஒரு 1 மந்த் இல்லை 1.5 மந்த்லேயே வந்து நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் டாலர்ஸில் ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து பிளாகிங்னா என்ன தெரிய வாய்ப்பு இல்லை. பட் பிளாகிங்னா தெரியல. பிளாகிங்னா உங்களுக்கு போகிற இடத்த இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து வீடியோவாக மேக் பண்ணி ஒரு வீடியோவாக போடுங்க, அது பிளாகிங். பட் அதே வீடியோவை ஒரு கதையாக எழுதி ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி நம்ம ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது வந்து பிளாகிங். இந்த பிளாகிங் பண்ணுறதுக்கு வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட பிளாகரே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பிளாகிங் எப்படி பண்ணுறதுனா, இப்போ உங்களுக்கு குக்கிங் தெரியும், இல்லை வந்து உங்களுக்கு எதனா ஒரு ஆர்ட் தெரியும், இன்கேஸ் உங்களுக்கு எதனா ஒரு டீட்டெயில், இப்போ வந்து ஒரு ஃபோன் இருக்குது, இப்போ ஃபோனோட ரிவ்யூ வந்து நீங்கள் எழுதி போடலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த சின்னதாக ஆட்ஸ் வரும். கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட்ஸ் ரன் பண்ண போகும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ நீங்கள் பிளாகிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் எழுதி போடுங்க. டெய்லி ஒன்று எழுதலாம். அதிகபட்சம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த பிளாகிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், அது ஃபார்மேட் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி பண்ணுறது, கோஸ்ட் ரைட்டிங் எப்படி பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் சொன்னல. இப்போ அந்த எல்லா விஷயமும் எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லிட்டு நான் பார்த்து கற்றுக்கின வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீ அந்த லிங்க் கொடுக்கறது போது நீனே சொல்லலாம், நீங்கள் கேட்பீங்க. பட் அதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இந்த வீடியோ லென்த் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes வந்துடும். நான் இப்போ ஒன்றா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணனா அது 1 hour 1.5 hour போயிடும். ஏற்கனவே என் வீடியோக்கு வியூஸ் வருது, அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறதே கஷ்டம், ரீச் ஆகிறதும் கஷ்டம். இன்கேஸ் இல்லை ப்ரோ நீனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடு ப்ரோ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சொல்லி கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஒருத்தர் கேட்டாலும் நான் போடுறேன். ஓகேவா? நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் இருக்கிறது வந்து கான்டென்ட் கிரியேஷன். கான்டென்ட் கிரியேஷன்னா அவங்க எல்லாருக்கும் இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த விஷயத்தை நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்ல போகிறதில்ல. எஸ், பணம் ரொம்ப முக்கியம்தான். பட் ஆனால் பணத்தோட இதில் வந்து இன்னும் நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்து மூலிமா தான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் இது வந்து நான் ஒரு 4th பொசிஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து நான் வெறும் பணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணுறது சொல்கிறத விட இந்த கான்டென்ட் கிரியேஷன் கிரியேட் பண்ணுற மூலிமா நிறைய கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் வெளியே இருக்க எல்லாரும் வந்து ஷை, இன்ட்ரோவர்ட், நிறைய பேர் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணவும் கஷ்டப்படுவாங்க. ஏன் என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு ரொம்ப குள்ளமாக இருப்பேன். யாருக்கிட்டனா பேச சொன்னால் பேச வராது, கான்வர்சேஷன் பில்ட் பண்ண தெரியாது, ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பொண்ணுங்கிட்டலாம் சுத்தமாக வராது, தத்தக்கா புத்தக்கா தான் எதனா பேச சொன்னேன். பட் இப்போது என்னால் ஒரு ஆள்கிட்ட போய் நல்ல கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும். கேமரா முன்னாடி வந்து ஒரு அளவு கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து பெரிய ப்ராசஸ். அந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்போ பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் அந்த ஒரு பரணி தான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து ஒரு அளவு கான்ஃபிடென்ட்டாக ஒரு மாதிரி தைரியமாக பேசுகிறாங்க. எனக்கே ஒரு சந்தோஷமா, ஓகே பரணி யூ கேன் டூ இட்ரா, யூ கேன் ஸ்பீக்டா, உன்னால் கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும்டா. இது மாதிரி நிறைய கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆச்சு. ஓகேவா? இதில் பணம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த பணத்தை தாண்டி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் டாமினேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் முக்கால்வாசி பேர் இந்த இன்டர்வியூலாம் போகிறீங்களா, அந்த இன்டர்வியூலாம் போகும்போது நீங்கள் செலக்ட் ஆகாத ஒரே விஷயம் என்னன்னா உங்களால் கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜில் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். தமிழில் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் ஷைனஸ் பண்ணோன்னே நம்ம பேச ஆரம்பிச்சிடும். பட் இங்கிலீஷில் வந்து இட்ஸ் ஸோ ஹார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வித் பீப்புள். ஓகே? ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் கிரிஞ்சாகவே இருந்தாலும் உங்களோட வீடியோஸை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுனா, பணத்துக்காக போஸ்ட் பண்ணுறத விட உங்களை நீங்களே க்ரூம் பண்ணுறதுக்காக போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்லணும், ஒரு கிரியேட்டிவான பர்சன், நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸில் வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷன், அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து டிவியை டாமினேட் பண்ணும். அப்படி வந்து ரேடியோவை டாமினேட் பண்ணி டிவி உள்ள வந்துச்சோ அதே மாதிரி இப்போ டிவியை டாமினேட் பண்ணி இந்த கான்டென்ட் கிரியேஷன் வரும். முக்கால்வாசி பேர் வந்து டிவியில் இருக்க பார்க்கறத விட யூடியூப், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஆரம்பத்தில் சொன்ன தெரியுமா ஸ்டோரி டெல்லிங், இந்த ஸ்டோரி டெல்லிங்கும் உங்கள் கிரியேட்டிவ்னஸ் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுங்கள். எடுத்த உடனே பெரிய கிராண்ட் கேமரா, அப்புறம் மைக்கு அதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இன்னொரு என்னோட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா போக்கோ ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஆரம்பத்தில் வந்து இது வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது மாதிரி தான் இப்போ இருக்க டாப் கிரியேட்டர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து இன்னைக்கு வீடியோ போட்டால் நாளைக்கே பணம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ்.
ப்ராசஸ். ஸோ லாங் டேர்மில் வந்து இது நல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் பில்ட் பண்ணியிருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டும் பில்ட் பண்ணியிருக்கும். அதனால நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, கேமரா முன்னாடி உங்களால் பேச முடியும்னாலும் கிடையாது, பேச தெரியுதோ இல்லையோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த கான்டென்ட் கிரியேஷன் மூலிமா உங்களுக்கு நிறைய கதவுகள் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான இன்கம் சோர்ஸ் வரும். அதனால முடிஞ்ச ஒரு சின்ன ஐடியா தான் இது, வந்து ஒரு ஸ்கில்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பேஷன் சம்மந்தப்பட்டது. பட் இருந்தாலும் இது ஸ்கில்ஸை தாண்டி உங்களே நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் 4th பொசிஷனில் வச்சிருக்கேன். அண்ட் இதில் ஏர்ன் நல்லாவும் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கிறது வந்து சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை பற்றி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை நான் வந்து ஏன் இப்போ ஒரு 3வது பொசிஷன் வச்சிருக்கேன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கலாம், இல்லை 2வது சொன்ன கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கலாம், இப்போ 3வது சொல்கிற இந்த சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே ஒன்றுத்தோட ஒன்று கண்டென்ட். நல்ல கம்யூனிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நல்ல கதை சொல்லலாம், நல்ல கதை சொல்ல தெரிஞ்சால் நல்ல சேல்ஸ் பண்ணலாம், நல்ல சேல்ஸ் பண்ண தெரிஞ்சால் நல்ல பிராண்டை பில்ட் பண்ண தெரியலாம். இந்த 2 விஷயம் இல்லாதனால தான் இங்கே நிறைய பேர் வந்து ஒரு இன்டர்வியூ போய் கிராக் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கும் சேல்ஸுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் என்னடா கனெக்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இன்டர்வியூ எப்படி நடக்கும்னா, அங்கே போயிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் தான் நம்ம, ஆனால் அந்த பொருளை வந்து நமக்கு விற்க தெரியல. ஓகேவா? இப்போ நம்மளே நமக்கு விற்க தெரியலனா எப்படி அவங்க எடுத்துப்பாங்க? அந்த விற்கணும்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும், அண்ட் அந்த விற்கிறதுக்கு உங்களுக்கு சேல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 விஷயம் தெரியாதனால தான் இங்கே முக்கால்வாசி பேர் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்யூனிகேஷன், இந்த சேல்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும். அதனால தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி இதில் வந்து கான்டென்ட் கிரியேஷன் வச்சிருப்பேன். நமக்கு இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரியும், பட் ஆனால் நம்மகிட்ட கம்யூனிகேஷன் இருக்காது, யார்கிட்ட போய் என்ன கேட்கணும்னு தெரியாது, அது எப்படி கேட்கணும்னு தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து 3rd பொசிஷன் வந்து சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வச்சிருக்கேன். ஸோ கம்யூனிகேஷன் நல்லா வளர்த்துக்குவாங்க, அது எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்யூனிகேட்டர்ஸ் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுவாங்க. எப்படி ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி உங்கள் பாடி லாங்குவேஜ் வச்சுக்கணும், இந்த இடத்துல இந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களை க்ரூம் பண்ணுங்க. ஸோ கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுங்க, அதே சமயத்தில் உங்கள் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுங்க. சரி, இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சேல்ஸுக்கு வரலாம். ஓகேவா? சேல்ஸ் மூலிமா என்னென்ன கரியர்லாம் பில்ட் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஏன்னா கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன் நான் பேசிட்டேன். அந்த சேல்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் வந்து என்னால் தான் ஒன்று தனித்தனியாக சொன்னேன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். அதனால் நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் போடுறேன், பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் சேல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அது மூலிமா கற்றுக்க முடியும். ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், எந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கணுமோ அது கூட வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு ஏர்ன் பண்ணுற வழி இருக்குது, பட் அது வந்து வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு KFC, டாமினோஸ், இல்லை ரிலையன்ஸ், இல்லை குரோமா, அந்த மாதிரி ஷோரூமில் போயிட்டு நார்மலாக ஒரு சேல்ஸ் பர்சனாக ஆரம்பிப்பீங்க. அதாவது பார்ட் டைமாக ஒரு 6 to 12 இல்லை 4 to 12 அப்படின்னு போயிட்டு காலேஜ் முடிச்ச பிறகு போயிட்டு அங்கே லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டார்டிங் ஒரு 18 ஏஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, காலேஜ் முடிக்கும் ஒரு 21 இருக்குன்னா அந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் காலேஜ் முடிச்ச பிறகு ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் கொடுத்தீங்கன்னா எடுத்தோடனே நல்ல மேனேஜர் பொசிஷன் கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து ஸ்டார்டிங் சேல்ஸ் மேனேஜரோட சேலரி வந்து 30 to 45K கிட்ட வருது. அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த சேல்ஸை கற்றுக்கிட்டு இருக்கப்போமே ஏர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த விஷயத்தை நான் இங்கே வச்சதுக்கு ஒரே காரணம், இப்போலாம் வந்து டைம் ஜாப்னு பார்த்தீங்கன்னா இந்த KFC, டாமினோஸு இது கூட பரவாயில்ல. இந்த ஸ்கூல் படிக்கும்போது கேட்ரிங் வந்தால் கிளம்பிடுவோம். அதுதான் பார்ட் டைம் ஜாப் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறாங்க. நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அதில் வந்து எந்த ஃபியூச்சருமே இல்லை. ஏன்னா நானும் ஓட்டியிருக்கேன். நான் காலேஜ் ஒரு 3 years ஃபீஸே அது மூலியமாக தான் பே பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் முடிக்க போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்கில்ஸ் எதனா டெவலப் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கில்ஸ் தான் பேஸ். எல்லா வீடியோஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் பற்றி மட்டும் தான் பேசியிருப்பாங்க, யாருமே ஸ்கில்ஸை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டே எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். என்ன மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? பர்சனலாக நிறைய விஷயம் இருக்குது, அது வந்து நம்மளால் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் இந்த சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நான் ரொம்ப டீப்பாக போயிட்டு நினைக்கிறேன் எமோஷனலாக. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இந்த டைட்டிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லாவே. ஸோ சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியும். அன்எத்திக்கலாக ஹேக்கிங் பண்ணி உள்ள வரவங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக சைபர் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணும். நம்ம ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணுறது, அதாவது லீகலாக ஹேக் பண்ணுறது வந்து எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங்கும் அது இதுக்கப்புறம் வர AI and ML வந்து ஃபுல் கோடிங் அண்ட் ஐடி சம்மந்தப்பட்ட மட்டும்தான். இன்கேஸ் உங்களுக்கு கோடிங் அதுக்கப்புறம் ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த 2 பார்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ், இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இதுக்கு இருக்கிற டிமாண்ட் என்ன, இது ஏன் டிமாண்ட் ஆக போகுது, இது எல்லாமே வந்து நல்ல டீட்டெயிலாக
விவரமாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ கோடிங் அதுக்கப்புறம் வந்து ஹேக்கிங் ஐடியில் ஜாப் வந்து பிளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கு தான். இதில் இருக்க சேலரியை கேட்டிங்கன்னா நீங்களே சதறிடுவீங்க. ஏன்னா இப்போ இருக்க பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து முன் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க டேட்டாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட டேட்டாவோட வேல்யூ வந்து பில்லியன்ஸ்ல இருக்க போம்ப சின்னதாக ஒரு ஹேக்கிங் நடந்து அந்த டேட்டா வந்து லீக் ஆயிடுச்சுன்னா டோட்டல் கம்பெனி கொலாப்ஸ் ஆயிரும், லாஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த லாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ இருக்கிற டாப் கம்பெனிஸ் ஓகேவா எத்திக்கல் ஹேக்கரை தேடுறாங்க, சைபர் செக்யூரிட்டியை தேடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து செலவு பண்ணி ஹையர் பண்ணுறாங்க இந்த ஒரு பொசிஷனுக்காக ஓகேவா. ஏன் இப்போ வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா, இப்போ இருக்க இந்த ஏஐ வேர்ல்டு அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் வேர்ல்டில் நம்ம பால் பாக்கெட் வாங்குறதுலேருந்து நம்மளோட அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஏன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஹை டிமாண்ட்ல இருக்கணும். நம்ம இப்போ வந்து ஏஐ அண்ட் இன்டர்நெட் வேர்ல்டுக்கு நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கோம். சரி ஓகே, இதெல்லாம் ஓகே ப்ரோ. இது எப்படி கத்துக்கணும் உங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டீட்டெயிலாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மூலியமாக போய் ரீச் அவுட் பண்ணி இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ரீச் அவுட் பண்ணுங்க. ஆனால் இதில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இது இன்டர்நெட் வேர்ல்டு, டெய்லி ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா. அந்த அப்டேட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த லெவலில் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் இந்த பொசிஷனோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ வரும்னா 6 to 8 lakhs வரும் ஓகேவா. நீங்கள் நல்ல ஸ்கில்டு பர்சனாக இருந்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஸ்கில் பர்சனாக இருந்தீங்கன்னா 4 to 6 lakhs வரை ஸ்டார்டிங் தருவாங்க. ஓகே ப்ரோ, இப்போ திடீர்னு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங்லாம் வந்து வேலை எல்லாம் போயிடுச்சுன்னா நினைப்பீங்களா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ இந்த இன்டர்நெட்னு ஒரு விஷயம் வந்து அழியுதோ அன்னைக்கு தான் இந்த வேலை அழியும். செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட நீங்கள் போய் கற்றுக்கிட்டு அதில் டீப் லேர்னிங் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா காலேஜ் முடிச்சு வெளியே போகும்போது நல்ல பேக்கேஜில் ஒரு நல்ல சேலரியில் போய் சேர முடியும் ஓகேவா. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது வந்து ஏஐ அண்ட் எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்த பிறகு நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நெகட்டிவான சென்ஸ்லேயே வந்து சொல்றாங்க. எஸ், வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, வேலை நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேரோட வேலை வந்து ரிஸ்க்ல இருக்கு. எப்போனா இந்த ஒரு புது விஷயம் கிரியேட் ஆகுதோ அப்போலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க மறந்துடும். சரி, இந்த ஏஐ இந்த எம்எல்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரப்போகுது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, நெக்ஸ்ட் இதை எப்படி லேர்ன் பண்ண முடியும், இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியணும், அண்ட் இதை கற்றுக்க போகும்போது எப்படி ஏர்ன் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். இதுக்கப்புறமா வந்து 2 பேருக்கு மட்டும் தான் இந்த ஐடி அண்ட் கோடிங் செக்டரில் வந்து வேலை நிறைய கிடைக்கும். ஒன்று வந்து அந்த ஏஐ எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க, ரெண்டாவது வந்து இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க ஓகேவா. இந்த 2 பேருக்கு மட்டும் தான் இதுக்கப்புறம் வந்து அதாவது சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்பெனியில் இருக்கவங்களுக்குலாம் வேலை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏஐ வந்தோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு நமக்கு ஏஐ தெரியாது, நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறத விட இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து இன்னும் ஒர்க்கை வந்து ஷார்ட் பண்ணுறது, எப்படி இந்த ஏஐ வந்து நல்லா எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணுறது, சரி இந்த ஏஐ எப்படி நான் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நோக்கி நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க மட்டும்தான் நீங்கள் சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனியில் வந்து வேலைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை சஸ்டெயின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஐ மிஷின் லேர்னிங்கில் நான் எப்படி என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நான் வந்து என்ன டெவலப் பண்ணுறது கேட்டிங்கன்னா, பேசிக் தான். ஜாவா, பைத்தான், எஸ்கியூஎல், மிஷின் லேர்னிங்கு, டேட்டா அனலிஸ்ட்டு, டீப் லேர்னிங், அதுக்கப்புறம் எல்எல்எம்எஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் கற்றுக்க முன்னாடி அதில் இருக்க பேசிக்ஸ் கற்றுக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எப்பவுமே மாற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் ஃபண்டமெண்டல் சேமாக தான் இருக்கும். பட் அது அப்டேட் இனோவேஷன் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா டீப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன கரியர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. நிறைய விஷயம் இருக்குது. ஏஐ டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம், இல்லை டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இல்லை மிஷின் லேர்னிங்க்கு வந்து மிஷினுக்கு லேர்னிங் இன்புட் கொடுக்கறதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் போடுறேன் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், இல்லை பாஸ் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஓகே இப்போ நான் கற்றுக்கிறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை வச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி கிட்டப் அப்புறம் லிங்க்டின்ல வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ப்ரோ, நான் வந்து ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கினேன், கிட்டப்ல வந்து என்னோட ப்ராஜெக்ட்லாம் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன், சரி நான் போய் கற்றுக்க போகும்போது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் ஃப்ரீலான்சிங் தான். ஃப்ரீலான்சிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் உங்களோட ஸ்கில்லை பொறுத்து
வந்து ஈஸியாக ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு இருக்கே போகும்போது ஃப்ரீலான்சிங்காக வந்து இந்த ஃபைவர் இல்லை அப்வொர்க் வெப்சைட் மூலிமா வந்து ஃப்ரீலான்சிங்காக வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஃபைவர் அப்வொர்க் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி நீங்கள் யூடியூப்ல போய் போட்டிங்கனாலே தெரியும். அது எப்படி யூஸ் பண்ணணும், அது மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் போய் போஸ்ட் பண்ணி அது மூலிமா கிளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அதை ரிசீவ் பண்ண கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஸ்கில் டெவலப் பண்ணி முடிக்கும் போது நீங்கள் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. ஸோ காலேஜ் முடிச்சு வெளியே இருப்போம் ஒரு நல்ல ஜாபோட வெளியே வருவீங்க அண்ட் நல்ல பேக்கேஜோட வெளியே வருவீங்க. ஸோ உங்கள் ஃபியூச்சரும் ஓரளவு செக்யூராக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் போயிருப்பீங்க. படிக்கும் போது உங்கள் கையில் கொஞ்சம் காசு இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த எல்லா கமெண்ட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கலாம், இல்லை கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கலாம், அண்ட் சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங், அண்ட் ஃபைனலாக வந்து ஏஐ அண்ட் எம்எல் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு டாப்பிக்கான பெஸ்ட் வீடியோஸ் நான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். இது மூலிமா என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் கற்றுக்கின விஷயம் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் இட் இந்த வீடியோ. அப்புறம் என்ன வரட்டா, பை பாய்.